தொடர்ந்து பேசலாம் சுவாரஸ்யமான விஷயங்களுடன். 1958 ஏப்ரல் 9th வந்து நான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டுடியோவில். அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் டைட்டிலில் என் பேர் போட்ட வந்த படம் மாமியார் மச்சி மருமகள். அது வந்து 1959 ஜனவரி 23 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சரியாக போகலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நம்ம பேர் டைட்டில் போட்டு வந்து படமே ஓடலையே அப்படின்னு. 31 வருஷம் கழித்து அதே கதையை வித் மாடிஃபிகேஷனோட பாண்டியராஜனும் ஊர்வசியும் அந்த அத்தை ரோலை வந்து ஜீவலட்சுமி பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் ரிஜிடாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை லைட்ரு வெயினில் பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், பாட்டியும் பேரனுக்கும் எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் கிராண்ட் மதர்ஸ் மதர் அவங்க சாகிற வரலும் என் கூட தான் இருந்தாங்க. எங்கள் மாமா வீட்டுக்கோ எங்கள் அம்மா வீட்டுக்கோ போக மாட்டேன்ட்டு என் கூட தான் இருந்தாங்க. ஸோ எப்போவும் பாட்டிக்கும் பேரனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதனால் அதை பாட்டி ஆக்கி பாட்டி சொல் தட்டாதேன்னு பேர் வச்சு அது மனோரமா போட்டு ரொம்ப நல்லா அதில் இதாச்சு. அதே மாதிரி அதில் சூப்பர் கார்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதுவும் ரொம்ப நல்லா சக்ஸஸ். ஒரு கார் செப்பரேட் ஆகி போகிறதுன்னு அந்த படம் செல்வஜிபிள் வச்சு கலைஞர் தலைமையில் ஃபங்க்ஷன் நடந்தது. கலைஞர் கூட விளையாட்டாக சொன்னார், ஏதோ ஒரு ஊருக்கு ரொம்ப பெரிய கூட்டம் இருந்ததுதான். ஏன்னா நம்ம மீட்டிங்கோட ஒரு கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, அது யார் மீட்டிங்கு? நான் இல்லை சார் அங்கே சூப்பர் கார் வந்திருக்குண்ணா. அது என்னப்பா சூப்பர் காருன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் மீட்டிங்கில் என் ஃபங்க்ஷன்லேயே சொன்னார். அது நாங்கள் என்ன பண்ணோம், பப்ளிசிட்டிக்காக 5 வோக்ஸ்வேகன் காரை வாங்கி சூப்பர் கார்னு பண்ணி லாரியில் வச்சு ஊர்களில் ட்ராவல் பண்ண விட்டோம். அதை பார்க்குறதுக்கு கூட்டம் வந்தது. குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி மனோரமா ஃபைட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், குச்சி வச்சு சுற்றுறதெல்லாம். அதை கமலஹாசன் என்ன பண்ணாரோ சகலகலாவில் அதை வந்து மனோரமா பண்ண வச்சோம். அந்த ரொம்ப நல்லா போச்சு அந்த படம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்மால் பட்ஜெட்டில் எடுத்துட்டா கூட அந்த படம் நல்லா போச்சு அப்படின்னு. சார், சினிமாவில் அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் மங்காத புகழ் அப்படின்னாக்க நம்ம வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் 2 பேரையும் சொல்லுவோம் சார். அவங்கள பற்றி உங்களோட கருத்துக்கள்? எம்ஜிஆர் வந்து என்னுடைய 12வது வயசுன்னு நினைக்கிறாரு, கரெக்டாக ஞாபகம் இல்லை, 11 வயசோ 12 வயசாக இருக்கும். அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கெல்லாம் படம் வந்தானே, இப்போ நாடோடி மன்னன் ஆகட்டும் அல்லது மலைக்கல்லன் ஆகட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் ஃபாதரே கூட்டிகிட்டு போயிடுவார். எல்லோரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியாக டிக்கெட் வாங்கி எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிடுவார் தேட்டரில். நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆகும்போது மெட்ராஸில் ரிலீஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு தாம்பரத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. தாம்பரத்தில் ஜிஆர் தேட்டர்னு இருந்தால் இப்போ அதுக்கு பேர் எம்ஆர் தேட்டர்னு பேர்னு நினைக்கிறேன். அந்த தேட்டருக்கு பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் நாங்கள் இங்கேருந்து 2 காரில் ஃபுல்லாக அடைஞ்சிக்கிட்டு இங்கேருந்து போய் படம் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு சின்ன கிரேஸ் ஜாஸ்தி எம்ஜிஆர் மேலே. ஸோ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருந்தார் சந்தான கிருஷ்ண ஐயர்னு. அவர் வந்து அவங்க சக்கரபாணி பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். ஸோ எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அங்கே போவார். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணால், அவரோட காரில் என் கார்லேயே அவரை கூட்டிகிட்டு போய் தியோசாபிக்கல் சொசைட்டியில் அந்த பெரிய மரம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க சாந்தோமில் இருந்தார் எம்ஜிஆர். இப்போ அங்கே அவர் வீட்டில் போய் டியூஷன் எடுக்க போனாங்க. சக்கரபாணி பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க போனால் நான் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். எம்ஜிஆர் இப்படி இப்போ பேர் பாடியோட ஷர்ட் வேஷ்டி மாத்திரம் கட்டிக்கிட்டு தலையெல்லாம் அப்படி நிறைய முடி அவருக்கு இப்படி தட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு அப்போ தான் வந்திருக்காரு, ஏதோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து யார் இது அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஏவிஎம் சன்னு சரவணன் அப்படின்னு. என்ன தம்பி நல்லா படிப்பீங்களான்னு தட்டி கொடுத்தாரு. அதான் ஃபஸ்ட்டு மீட்டிங். எனக்கு அப்படியே என்னமோ கடவுளை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி அந்த காலத்தில். அதுக்கப்புறம் எனக்கும் ஆசை எம்ஜிஆரை வச்சு எடுக்கணும்னு. எம்ஜிஆருக்கும் ஏவிஎம்மில் ஆக்ட் பண்ணணும்னு ஒரு உள்ளூர் ஆசை இருந்தது. டைரெக்டாக அவர் சொல்லலை தவிர அவருக்கு ஆசை இருந்தது. அசோன் தான் லிங்க்கு எங்களுக்கு. அசோன் வந்து அண்ணா நீங்கள் எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னுவார். அவர்கிட்ட போய் நீங்கள் ஏவிஎம்மில் ஆக்ட் பண்ணணுன்னேன்னுவார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஃபாதர் சொன்னார், என்னப்பா இந்த மாதிரி நல்லா போய்ட்டுருக்கு, எம்ஜிஆரை வச்சு அன்பு இது எங்களோட பிள்ளை நல்லா போய்ட்டு. நான் சொன்னேன், நாங்கள் கூட ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், உங்கள்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு சொல்லலை. கம் செப்டம்பர்னு ஒரு கதையை பேஸ் பண்ணி திருவிழாவுக்கு ஒரு கதை எழுதியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கப்பச்சு அப்படின்னு. எங்கள் கதை சொல்லுனார். ஃபாதர் கதை கேட்டார், ரொம்ப நல்லாயிருக்கு, சரி நீ எம்ஜிஆர்கிட்ட கூட்டிகிட்டு போ, அவர் கதை பிடிச்சிருக்குன்னா எடுக்கலான்னா. கதை கேட்டவுடனே எம்ஜிஆர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவர் என்ன சொன்னார், எம்ஜிஆர் இது வந்து என் படங்கள்லேயே வித்தியாசமான படமாக இருக்க போகுது, இது வந்து எம்ஜிஆர் படம் இல்லை, ஏசி திருலோச்சந்தருடைய படம், அதில் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை என் ஃபார்முலா இல்லை, அம்மா அப்பா அக்காவுக்காவோ தங்கச்சிக்காவோ அந்த மாதிரிலாம் ஃபார்முலா பிக்சர் இல்லை இது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான படம். சிம்லாவிலேருந்து நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சு காரில் வரோம். சிம்லாவிலேருந்து கால்கான்ற இடத்துக்கு வரணும். சோலன்னு நடுவில் பண்ணைக்காடு மாதிரி இடம். அங்கே காரை நிறுத்திட்டு எல்லாம் ஒரு 20 படி ஏறி போனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. எனக்கு அதுக்குள்ளேயுமே அந்த ஐஸ்லலாம் நின்று இது பண்ணதில் த்ரோட் பெயின் வந்துடுச்சு. ரொம்ப வலி, இறங்க வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஓவர் கோட்டை சுற்றிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு படுத்துக்கிட்டேன். இவங்கெல்லாம் மேலே போய் சாப்பிட போனாங்க. பார்த்துக்கிட்டு கீழே இறங்கி வந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்தேன், கண்ணாடி கதவை தட்டுற மாதிரி. எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஒரு மஃப்ளரை சுற்றிக்கிட்டு ஒரு கிளாஸில் பால் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் வந்தார். என்ன சார் இதுன்னு? இல்லை சரவணன், இதை குடிங்க முதலாளி, இதை குடிச்சிங்கன்னா என்ன சரவணின்னு கூப்பிடுவார்.
இதை குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு த்ரோட்டுக்கு பெட்டராக இருக்கும் குடிங்கன்னு. சரின்னு வாங்கிட்டு சொன்னேன். நீங்கள் ஏன் சார் எடுத்துகிட்டு இருந்தீங்க? திருலோச்சந்தர் இருக்கார், முத்துராமன் சார் இருக்கார், என் ரூம் பையன் மலையப்பன் இருக்கான், இவ்வளோ பேர் இருக்க போகும்போது எல்லாரையும் விட்டு நீங்களே எடுத்துருந்தீங்க. இல்லை அவங்களாம் வந்தால் நீங்கள் டபாச்சிருவீங்க. எனக்கு சொல்லும் போதே எனக்கு அவர் இந்த எமோஷனில் வருது, நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அவ்வளோ தொலைக்கு பிரியமாக இது பண்ணார். என்னால் மறக்கவே முடியாது அவர். லைஃப்பில் மறக்க முடியாத மனிதர்கள் அவர் ஒருத்தர். நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்றைக்கும் அவர் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறது அவருடைய அட்வைஸ் தான் எனக்கு லைஃப்பில் நினைக்கிறேன். சிவாஜி சார் அனதர் கிரேட் மேன். இந்தியாவிலேயே ஒரு ஹீரோ, ஒரு ராஜாங்க மாதிரி வச்சு அவர் சோத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் இருந்திருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு பிக்சர்லேருந்து அவருடைய கிராஃப் மேலே போய்கிட்டே இருந்தது. ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு, பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி எல்லாரும் வச்சு ஒரு குடும்பமாக இருக்கிறது இந்தியாவிலே எந்த ஹீரோவும் கிடையாது. இன்றைக்கி வரலாம் அந்த குடும்பம் அதை காப்பாற்றுறாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு, மரியாதை, எல்லோரையும் கூப்பிடோம்னா எங்களெல்லாம் கூட நாங்களாம் ஒன்றும் வர வச்சு பாடன்றது முதலாளின்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களெல்லாம் கடைசி வரலாம் அவரும் சரி, எம்ஜிஆரும் சரி. அதே மாதிரி கன்னடத்தில் ராஜ்குமார் சாரும், பேடர் கண்ணப்பா தான் அவர் முதல் படம். அந்த கண்ணப்பா நாயனார் கதை லிங்காயஸ் ஜாஸ்தியான அதை வச்சு எடுத்துனாங்க. அவரும் சரி கடைசி வரையிலும் முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் எஜமானர்னு வரை இவங்க 2 பேரும் முதலாளின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி எங்கேயாவது பார்த்தா ஃபங்க்ஷனில் பார்த்தா சரவணன், லக்ஷ்மி எப்படி இருக்காங்க, அப்படி நல்லா இருக்காங்களா, உஷா நல்லா இருக்காளா, முகம் நல்லா இருக்கானா, அப்படியெல்லாம் எல்லாம் கேட்பார். கேட்டு முடிச்சுட்டு நான் லக்ஷ்மிகிட்ட நான் விசாரிச்சேன்னு சொல்லிவிடுங்க, மறந்துடாதீங்கன்னு சரின்னுவேன். அதோட நான் மறந்துடுவேன். அடுத்த நான் பார்த்தோன்னே, என்னம்மா லக்ஷ்மிம்மா உங்களை விசாரிச்சாரா, நான் விசாரிச்சேன்னு சொன்னாரா அப்படின்னு. எனக்கு தெரியும் உங்கள் முதலாளி மறந்துருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபோட்டோ மெமரி அவருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அவ்வளோ பேரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பார். எனக்கு உலக தயாரிப்பாளர்கள் சங்கம்னு ஃபியாஃப்னு இதில் ஃப்ரான்ஸில் இருக்குது. அதில் வைஸ் பிரசிடெண்ட் ஆனேன் நான். ஏஷியா ரெப்ரசன்ட் பண்ணி ஒவ்வொரு ஜோனு ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டு. அந்த ஏஷியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வைஸ் பிரசிடெண்ட் ஆனேன். அதுக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன், இப்போ கிராண்ட் ஃபங்க்ஷன் இதில் அடையார் பார்க்கில் வச்சுருந்தாங்க. அதில் ஏசி முத்தையா, சிவாஜி சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் பாராட்டினாங்க. என்னால் மறக்க முடியாத ஒரு அருமையான ஃபங்க்ஷன் அது. வெல்கம் பேக் டு குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி. சரி, இப்போது உங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிவாஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரஜினி, கமல், இப்படி நிறைய பட்டியலை போட்டுட்ருக்கலாம். படத்தில் கதாநாயகரால் இருக்கிறவங்களுடைய நிஜமாக அவங்க எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் தாண்டி எம்ஜிஆர், சிவாஜி அவங்களோட உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவங்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியலையே தவிர அதை இப்போ என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது சார். அது இல்லை, எல்லாமே அந்த விஷயத்தில் நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் அந்த சினிமாவில் வந்ததுனால தான் இவங்களோடலாம் இவ்வளோ வரைக்கும் பழக முடிஞ்சது. அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா சொல்லணும். எங்கள் படங்களில் 4 படங்களில் இருக்காங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு பேரழகன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தினுடைய விசிடி எங்கே பார்த்தாலும், படம் நல்லா போச்சு, ஆனால் எங்கே பார்த்தாலும் விசிடி இருந்தது. லேபர் ஸ்டாச்சுக்களே என் ஒய்ஃப் லக்ஷ்மி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு என்கிட்ட இங்கே விற்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸுக்கு கீழே வந்தால் அவங்க வீட்டில் வாசல் விற்கிறாங்க. நான் மேடத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். சும்மா நம்ம வயிற்றுச்சல் தாங்க முடியலன்றதுக்காக ஒரு வருத்தம். இந்த மாதிரி எங்களால் இனிமேலாம் படம் எடுக்க முடியுமா, ஸ்டுடியோ ரன் பண்ண முடியுமா எங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். ஒரு நாள் திடீர்னு ஜனவரி 2 1996 நினைக்கிறேன், ஜனவரி 2 நைட்டு 9:35 இருக்கும். எனக்கு ஃபோன் வந்தது. நாளைக்கு 11 o'clock சிஎம் உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க. என்ன மேட்டர்னு எனக்கு தெரியாதுன்னு. யாரை கூட்டிகிட்டு இல்லை, யாருக்கும் இல்லை, உங்களுக்கு மாத்திரம் தான் அப்பாயின்மெண்ட். எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் 10:30 மணிக்கே போயிட்டேன். 10:45 குறைச்சா நான் 10:30 மணிக்கு போய் உட்காந்துனேன். 11 மணிக்கு வந்தோடனே எழுந்திரிச்சு விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணி உட்காந்து இண்டஸ்ட்ரி பற்றியெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்கன்னா, உடனே ஃபைலிருந்து நான் எழுதின லெட்டர் எடுத்து வச்சாங்க. நான் எப்போ எழுதின லெட்டர் அது பத்திரமா வச்சுனேன். இந்த லெட்டரை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு ஆர்கனைசேஷன் இந்தியாவிலே இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ நம்பர் 1 எங்களுக்கு தான். அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது. நீங்கள் அன்னை, களத்தூர் கண்ணம்மா, நானும் ஒரு பெண் மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்கீங்க. அவங்களே 4 படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க சொல்லலை. அதை பற்றி சொல்லி இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்க நீங்கள் கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய பிஏ கான்டாக்ட் பண்ணுங்கள். நெசிட்டின்னா நான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் மாத்திரம் ஸ்டுடியோ ரன் பண்ணுறதையோ ப்ரொடக்ஷனையும் நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக நான் ஆஸ் லாங் ஆஸ் ஐம் இந்த சீட் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நான் அப்படின்னாங்க. ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். நான் இது சொல்கிறதுக்காக இவ்வளோ பிஸியில் என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது அந்த ஆர்கனைசேஷன் மேலே அன்றைக்கி ஃபங்க்ஷனில் கூட ஏதோ சொல்ல போகும்போது தாதா சாஹேப் பால்கே முடிஞ்ச உடனே அடுத்தது ஃபாதர் பேரை தான் சொன்னாங்க. அப்புறம் தான் மற்ற பேரெலாம் சொன்னாங்க. கீழே ஏதோ பேசினேன். அப்போ சொன்னாங்க, நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களோ உங்கள் ஃபாதரை தான் 2வது சொன்னேன் நான். ஆமாம்மா சொன்னீங்க நீங்கள்.
ஐ காட் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க, என்ன தவம் பண்ணானோ குழந்தை பிறந்த, அதே மாதிரி நான் சொல்கிறேன், என்ன புண்ணியம் பண்ணோமோ அவ்வளோ பெரிய ஏவி மெய்யப்பன் அவ்வளோ பெரிய ஜெயண்ட்டுக்கு நாங்கள்லாம் பிள்ளைகளாக பிறந்தது எங்கள் புண்ணியம். அவருடைய ஆசீர்வாதம் தான் நாங்கள் இன்னும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் ஏதோ பாம்பேக்கு போயிருந்தோம். அப்போ படம் நடுவில் நிறுத்தியிருந்தோம், முரட்டு கலையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஃப்ளைட் லேட் ஆகி போச்சு வர்றதுக்கு. ஏதோ ஒரு மணி மார்னிங் ஃப்ளைட்டில் போயிட்டு நைட்டு திரும்பி வரேன், வேறு ஒரு ஒர்க்காக. நைட்டு ஒரு 10:15 10:30 ஆகிப்போச்சு. வந்த உடனே ஒய்ஃப் சொன்னால், அப்பச்சி சொன்னாங்க, நீங்கள் வந்த உடனே உங்களை வர சொல்லியிருக்காங்க. நான் மணி 10:15 இதுக்கு மேலே அப்பச்சி அன்னையமாக தூங்கியிருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பாங்க என்ன. யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்தது. கதவை திறந்தால் எங்கள் ஃபாதருடைய ரூம் பையன் மாணிக்கம்னு. அப்பச்சி நீங்கள் வந்துட்டிங்களா? கார் சவுண்டு கேட்டது. ஏற்ற வீட்டில் இருந்தார் அவர். கார் சவுண்டு கேட்குது, சரவணன் வந்தாச்சான்னு பாருன்னாங்க. போன உடனே பார்த்தா எங்கள் பிரதர் குமரன், எங்கள் தம்பி பாலு உட்காந்து, மதர் ஃபாதர் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஃபாதர் பெட்ரூமில். என்ன பற்றி இன்னுமா முடிச்சிட்ருக்கீங்க? என்ன இல்லைப்பா, எனக்கு ஒன்று பார்த்து சொல்லணும்னு, மறுபடியும் படம் எடுக்கணும்ப்பா நம்மனார். ஏன் பற்றி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு தானே இருக்குது, என்னத்துக்கு படம் எடுக்கணும்னு. இல்லைப்பான்னு உடனே இந்த மாதிரி ஃபாதர் ரூமில் ஒரு ஏவிஎம்னு போட்டு பாபி கோல்டன் ஜூப்ளிக்கு ஒரு இது லோகோ கொடுத்துனாங்க. அதை காட்டிட்டு, இது 3 எழுத்து இல்லைப்பா, என்னுடைய 50 வருஷத்து லேபர் இது. இதை எவ்வளோ உயரம் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களும் மேலே போயிட்டுருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அன்னையிலேருந்து அதை நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். நிஜமாக அதுதான் எங்களை காப்பாற்றுது. ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கதை கேட்குறோம் சார். இப்போ இந்த கதையை நான் தீர்மானிக்காமல் விட்டுட்டேன், இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண படம்னு ஏதாவது சொல்கிற மாதிரி? நிறைய படங்கள் இருக்கலாங்க. அது மாதிரி அந்த காதல்னு ஒரு படம் வந்தது. அது நான் கதை கேட்டேன். அது நாங்கள் ஏதோ ஒரு ஹீரோக்காக கேட்டோம். அந்த ஹீரோக்கு சூட்டபிள் இல்லைன்னும்போது அப்புறம் அவங்க வேறு புது ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணாங்க. நல்லா போச்சு அந்த படம். நான் நிஜமாக நினச்சேன், நல்லா நம்ம கதையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி உண்டு, இல்லாமல் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண படத்தில் காதல் அப்படிங்கிற அந்த பாலாஜி சக்திவேலோட இயக்கத்தில் அந்த படம். ரிப்பப்ளிக் டே, இந்த குடியரசு தினம் அன்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு ஒரு சினிமா துறையிலேருந்து, ஒரு ஏவிஎம் குழுமத்திலேருந்து சரவணன் அவர்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பிஸ்னஸுக்காக தான் படம் எடுக்கணும். அதே சமயத்தில் சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாதுன்றது என்னோடய தியரி. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நெருடலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்களே சொசைட்டிலாம். எங்கள் படங்களில் நான் பெரும்பாலும் சூசைட் பண்ணுறது எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது முன்னே பழைய படங்களில் இருக்குது, இல்லைன்னு இல்லை. லேட்டர் ஸ்டேஜஸில் ஸ்டாப்டு டேக்கிங். ஸ்மோக் பண்ணதெல்லாம் ரீடேக் கூட பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பிரியமான தொழிலில் ஒரு சீனில் டைரக்டர் எடுத்துட்டார். நான் மாதவன் வச்சு ஸ்மோக் பண்ணுற மாதிரி சீன் எடுத்தார். நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், சார் என்னுடைய பாலிசி சார், அது கட் பண்ணணும் சார். அது கட் பண்ண முடியாது சார், அது டெஃபினட்டாக வேணும் சார். சரி சார், நீங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப், நான் தலையிடக்கூடாது. ஆனால் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்னன்னாரு, டைட்டில் என் பேர் இருக்காது சார், என் சன்னு பேரும் பிரதர் பேரும் இருக்கும், என் பேர் இருக்காதுன்னு. ஏன் சார்? நான் எனக்கு ஒவ்வாத ஒரு கருத்து இருக்க படத்தில் என் பேர் இருக்கக்கூடாதுன்னு. ஐயோ சார், அது ரொம்ப தப்பாக போயிடும் சார்னு ஓடி போய் அவரே போய் உட்காந்து கட் பண்ணிட்டார். அதை சினிமா அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஏடுகள் ஒரு புரட்டி பார்த்த ஒரு திருப்தி நிஜமாகவே புதிய யுகம் தொலைக்காட்சிக்கு இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். புதிய யுகம் தொலைக்காட்சிக்காக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக, அதுவும் ஒரு ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறீங்கன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக என்னை அழைத்ததற்காக என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.